அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் இட் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 44 verse 1 to 26. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனம் வரை. வசனம் 1. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களிலே பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரிகைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகள் கேட்டோம். To the chiefs of music and for the sons of the Korah Musical, we have the ear with your ears, O Lord. Your fathers have they told us that work thou didst in their days, 3 days, in the times of the old. வசனம் 2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி அவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை வரப்பண்ணினீர். How thou didst drive out the heathen with thy head, and the plantest them. How thou didst afflicate the people and cast them out. வசனம் 3. அவர்கள் தங்கள் பட்டயத்தாலே தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவும் இல்லை. நீர் அவர்கள் மேலே பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசமும்
அவர்களை இரட்சித்தது. For they and get and not and the lands in the possession by their own and sword nature did and their own had the save them. But and they right and any harm and the lights of the continues because thou and addest a favor unto them. வசனம் 4. தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். Thou art my the king, O God, commandment, deliverance for Jacob. வசனம் 5. உம்மாலே எங்கள் சத்துருக்களையே கீழே தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையே உம்முடைய நாமத்தினாலேயே மிதிப்போம். True God, thee will and whip, push down your enemies. True God, they and names will and we tread them under that and rise up against you. வசனம் 6. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. For I will not trust in my bow, nature shall and my sword save me. வசனம் 7. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களையே வெட்கப்படுத்தினீர். But and thou and hast and saved you from your enemies, and hast and put them to the some that and hated you. வசனம் 8. தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். சேலா. In God we best all the days long and praise the name forever. சேலா. வசனம் 9. நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனேயே செல்லாது இருக்கிறீர். But and thou and hast and cost of put use to the same, and gettest and not and front with and your remembrance. வசனம் 10. சத்துருக்கும் நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணினீர், எங்கள் பகைஞர்கள் எங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். Thou may cursed and used to the turn back from the enemy, and they which and hate and use and spoil for themselves. வசனம் 11. நீரே எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களையே சிதற அடிக்கிறீர். Thou hast and give use and like and sheep appointed for meat, and hast and subscribed use and among the heathen. வசனம் 12. நீரே உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினாலே உமக்கு லாபமில்லையே. Thou shallest they and people for no good, and the test not an increase, they and will buy and their and praise. 13. எங்கள் அயலானுக்கு எங்களை நிந்தையாகவும் எங்களை சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சச்சகந்தமாகவும் வைத்தீர். Thou makest and use and reproach to your neighbors as succors and detertion to them that are round about you. வசனம் 14. நாங்கள் ஜாதிகளுக்குள்ளேயே பழமொழியாகி இருக்கவும் ஜனங்களில் எங்களை குறித்து தலை தூக்கவும் செய்கிறீர். Thou and makest and use and by word among these heathen, as shaking of the head among these people. வசனம் 15. நிந்தித்து தூஷிக்கிறவர்களுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாங்குகிறவன் நிமித்தமும் my confusion is and continually before me, and the same for my face hate and covered me. வசனம் 16. என் லச்சை நித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் சமூகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. For this voice of him and that and reproach and blasphemy by and reason of the enemies and அவன்கியனர். வசனம் 17. இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்ததும்
உம்மை நாங்கள் மறைக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. All this is come upon use it and have you we not forgotten thee, in yet have and we and detail flashly in the covenant. வசனம் 18. நீர் எங்கள் வலு சொர்பங்கள் உள்ள இடத்திலே நெருக்கி மரண இருளிலே எங்களை மூடி இருந்தும் இதுவும் your hardening is not and turned back, in natures have the your the strips declined from the way. வசனம் 19. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. She got to ask and sheer back and broken using the place of the dragons and covered using with the sword sorrows of death. வசனம் 20. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கை எடுத்து இருந்தோமானால், if we and have and forgotten this name of the your God and stretched out your hands to the strong God. வசனம் 21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ, இருதயத்தின் அந்தகாரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. Shall not God and such and is out, for he can know this scribe of this art. வசனம் 22. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொள்ளுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். Here for the sake are we and killed all this day long. We have the connector as the sheep for this solgrator. வசனம் 23. ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், என் நித்திரை பண்ணுகிற எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். Away and sleepers, though and O Lord, rise, cast and use not and of your ever. வசனம் 24. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறைந்து விடுகிறீர்? Wherefore and hearest and thou and thy face and forgettest your affliction and your oppression. வசனம் 25. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. For your soul is an above down to this dust, your belly calvate and to this earth. வசனம் 26. எங்களுக்கு ஒத்தாசை யாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை விட்டு விடும். Arise for your help and redeem you from the mercy seek.